$1450. തന്നെ പാതുകാത്തും இந்த தொழில் சாதாரணமாக ஒரு உருவாகி கொண்டிருக்கின்றது.
வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு நாகர்கோவில் இருக்க வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பிரதேசத்தில் இருக்கிற நாகர்கோவிலில் இருக்கிறோம். நாகர்களுடைய வரலாறை தழுவிய இந்த புனித பூமியானது அந்த இடத்துல இன்றைக்கு இருக்கின்றோம். நாகர்கோவிலை எடுத்துக்கொண்டு போவோமானால் நாகர்கோவிலே பிரதான தொழிலாக கடல் தொழில் காணப்படுகிறது. கடல் தொழிலிலே இங்கே இருக்கின்ற பிரதேசவாசிகள் நம்பி வாழ்கிறார்கள். அவர்கள் அதை ஒரு தொழிலாக மட்டுமல்ல, அவர்களோட ஒரு பூர்வீக கடமையாக செய்து வருகிறார்கள். வகையிலே அவர்களுடன் கதைப்போம். அவர்கள் எப்படி இந்த கடல் தொழிலை எவ்வளவு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் நேரடியாக கேட்டறிவோம். வாருங்கள், காணொளிக்குள் போகலாம். நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது கடல் தொழிலிலே கரவெளி தொழில். கூடுதலாக நாடளாவ ரீதியிலே இலங்கை திருநாட்டிலே இந்த கரவலை எங்களுடைய மனித வலுவை வைத்து இழுத்து கொண்டிருக்கின்றது. தற்போது அது எங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அது கூடுதலாக நாங்கள் சொல்லப்போனால் வடமராட்சி கிழக்கிலே தான் அதை சொல்ல முடியும். ஏனென்று சொல்லி சொன்னால், இப்போது தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே, அதாவது டிராக்டர் இயந்திரத்தை, உழவு இயந்திரத்தை வைத்து இந்த கரவலைகளை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை சிலர் குறிப்பிடுகிறார்கள், அது சிறு தொழிலாளிகளுக்கு அது ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையை மக்கள் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் தற்போது மருதங்கனி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட மருதங்கனி வடமராட்சி கிழக்குக்கு உட்பட்ட இடத்திலே இந்த பிரதான எங்களுடைய அதாவது பாரம்பரிய எங்களுடைய முன்னோர்கள் செய்த தொழிலையை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தற்போது நாங்கள் இன்று நாகர்கோவிலிலே வந்திருக்கின்றோம். நேற்றைய முன்தினமும் நாங்கள் ஒரு கடல் சார்ந்த காணொலிகளை இந்த இடத்தை தந்திருந்தோம். அதுக்கு உங்களுடைய வரவேற்புகளுக்கு நன்றிகளையும் ஆதரவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாகர்கோவிலில் கரவலை வளைக்கிறார்கள். கரவலையில் என்ன நடக்கப் போகிறது, எப்படி இந்த கரவலைகளை வளைக்கிறார்கள், எவ்வளவு காலம் இந்த கடத்தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை இங்கிருக்கிறவர்களிடம் சிலரிடம் கேட்டறியலாம். பாருங்கள். அண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்க எத்தனை வருஷமா இந்த கரவலை தொழில் செய்து கொண்டிருக்கீங்க? பூர்வீக தொழிலே இந்த கரவலை தான். எங்களோட மூதாதையர் இந்த தொழில்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து போட்டு போயிருக்கணும். நாங்கள் அந்த பாரம்பரிய தொழிலைத்தான் தற்சமயமும் மேற்கொண்டு வருகின்றோம். இதுவும் அருகி போய்கொண்டிருக்கின்றது. காரணம், இந்த பெருந்தொழில்கள், சுருக்குவலை மற்றும் ஏனைய முறையற்ற கடல் தொழில் காரணமாக இந்த பரம்பரையாக வளைக்கின்ற, அதாவது கூட்டு குடும்பங்களாக வளைக்கின்ற இந்த கரவலை தொழிலை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை தற்சமயம் உருவாகி கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே எவ்வளவு ஆழ்கடல் மீன்பிடி சம்பந்தமான நவீன நுட்பங்கள் வந்தாலும் இந்த கரவலை தொழில் என்பது ஒரு இயற்கையாக, ஒரு கூட்டு குடும்பமாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கை முறைமையை கரையோர சமூகத்திற்கு விதைக்கின்ற ஒரு தொழிலாகத்தான் இது காணப்படுகின்றது. அதே போல இது சரியாக 5 மணி அளவில் 4 மணிக்கு ஊரிலிருந்து குழுவாக, அதாவது குடும்பங்கள், ஒரு சம்மாட்டி என்றிருப்பார், அவர் அனைவரையும் எழுப்பி தங்களது சகோதரங்கள், சொந்தங்கள் அனைவரையும் எழுப்பி கொண்டு வந்து போட்டை இறக்கி அதில் வலையேற்றி வலையை கடலில் வளைத்து திருப்பி இப்போ இழுத்து கொண்டிருக்கின்றோம். அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எங்களுக்கு உள்ளுக்குள்ளே வருவதும் தெரியாது, நாங்கள் எவ்வளவு காசு உழைப்போம் என்றும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் செய்வோம். ஆனால் கடவுளால் எங்களுக்கு அந்த கூலி அனுதினம் கிடைக்க பெற்று கொண்டிருக்கு. அதே போல் செவ்வல் போகின்ற காலப்பகுதியிலே அதற்கு நாங்கள் மீனை வைத்து வளைக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதே போல் இதில் ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாவும் உழைக்கலாம். அதே போல் 1 ரூபா இல்லாமலும் வீட்டில் போகிற சந்தர்ப்பங்கள் தான்
அதிகமாக இருக்குது. இந்த முறைமை நாங்கள் கைவிடக்கூடாது. இதை பரம்பரையாக நாங்கள் நாங்கள் வேண்டும். இந்த தொழில் முறைமை ஒரு கூட்டு முயற்சியையும் இந்த மக்களுக்கான அடிப்படை வாழ்வியலையும் கற்பிக்கின்ற தொழிலாகத்தான் இது காணப்படுகின்றது. இப்போது வலை கரையை வந்து விட்டது, செலவாய் வந்து விட்டான்னு சொல்லுவார்கள். மீன் அங்கே கரை ஓடி வருகின்றது. அதை கலைத்து உட்பகுதிக்கு விட்டு அந்த செலவாய் பகுதி அடைக்கப்பட்டு தூக்கப்பட்டு மீன்கள் அனைத்தும் மடிப்பகுதிக்குள் விட்டு இழுக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதோ மடவலை போட்டு இருபகுதியிலும் இருந்து மடவலை போட்டு தற்சமயம் இந்த பச்சை வலையில் ஒன்று கூடி கூட்டி இழுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதோ மீன் இன்றைக்கு கிடைக்கும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். இது செலவாய் கூட்டுறன்னு சொல்றது. செலவாயை இதோ உங்களுக்காக சுருக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது சாதாரணமாக ஒரு 15 தொடக்கம் 20 பாகம் வரை இந்த செலவாய் இருக்கும். இதை கூட்டுகின்ற சந்தர்ப்பம் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல இது அனைத்தும் முடிவுற்றோட மடி வருகின்ற மக்களின் வாழ்வாதாரமாக அமையும். ஆனால் என்ன துடிக்க மீனை நாங்கள் எல்லாமே ஏதோ பெரிய மீன் இருக்கின்றது. கும்பலா கண்டு சாரல் உங்களுக்காக துடிக்க இருக்கின்றது. மீன்பாடு இந்த முறை குறைவுதான், ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவங்களுக்கு ஏதோ பலமா இழுத்தவங்களா, ஆனா உழம்பி தான் நிக்கிறேன். ₹100 சாலி எல்லாம் ரூபாய். இனி மழை வந்துட்டது. வருது யூடியூப். என்னண்ணா இது? இது முள்ளு பேத்தியான சொல்றேன். முள்பேத்தியான இப்படி இருக்கு. இது என்னண்ணா இது? இது முள்ளு பேத்தியான சொல்றேன். முள்பேத்தியான பேர் என்ன? முள்பேத்த கையை வச்சா நான் இறக்கி விட்டுரும். இந்த ஒரு நுரையீரலா இவரை தன்னை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. உயிரினங்கள்லையும் பல வகை இருக்குதானே படைப்புல. கரையை வந்த உடனே ஒரு சுவாச பிரச்சனைக்காக தண்ணியில இல்லாட்டி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுது. ஹலோ,
ஆள் வந்து என்ன சாக இல்லை, ஆள் உயிரோடு தானே இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் காப்பாற்றி கடலில் விட போகிறோம். திரும்பி பாருங்க இங்கே. அவங்களை நீங்கள் வேந்து போயிட்டு பேத்த அது சாக இல்லை. ஓ என்ன விலை போகுது காண வாய்ப்ப? ஆ 1100 என்ன கிலோவா? எது இந்த மீனா? மீன்பாடு கொஞ்சம் குறைவுண்டா 1000 ரூபா போகும். இது என்ன அதை விட கூடினா குறைஞ்சி போகும். மீன்பட்டா கொஞ்சம் குறைஞ்சி போகும். சிறுசால 100 ரூபா போனது. இது ஏன்டா பேசுக்குள்ள ஓட்டுங்க? ஓ இது இங்கே தான் பாரு. அதை எடுத்து தான் தம்பில் போட்டு ஓட்டுறேன். சரி அதே நீங்கள் எந்த ஓ எந்த இதுக்கு நாங்கள் பிள்ளைங்க போட்டால் தான் பிள்ளைங்க கணக்கப்படம் வந்தால் முதல் எடுத்து போட்டு நான் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணினா தான் உங்களுக்கு வேறு இல்லை. நான் உங்களே தான் எடுப்பேன். நான் ஒரு கடல் எடுக்கட்டும். இல்லை குறிக்கட்டும் பாப்பா. எவ்வளோ வரும் பிடிக்க? இல்லை இல்லை அவன் விட மாட்டேன். நீங்கள் யோசிங்க. எடுங்கோ. இது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மீனையும் தெரிஞ்சு என்ன செய்கிறது, மீனை தெரிஞ்சு புரியும் பார்க்க. மேலே மடி இழுக்கப்பட்ட மேலே மீனவர்கள் அனைத்து தொழில் நடவடிக்கைகளையும் சிறுக செய்து அதே போல் இப்போ மீன் தெரிகிற சந்தர்ப்பம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மீன் தரம் பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தையிலே வியாபாரிகள் கொஞ்சம் கூடுதலாக விலை வைத்திருக்கின்ற அந்த மீன் கொண்டிருக்கின்றார்கள். இதிலேயும் அடுத்த கணவாய் ஒரு புறம் இருக்கின்றது. கறி கெடுப்பவர்கள் அதை தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறுகாரல் கொட்டப்படும்.
ஊசிக்காரல். அதே போல் காரலையும் இப்போ இன்றைக்கு இந்த காரலையும் விடியினம் இல்லை, பொரிக்கிறதுக்காக போட்டு தாக்க வேண்டியதில்லை. இந்த மீன்பாடு குறைவிட்ட காரணத்தால் அந்த மீன்களை அனைவரும் கறிக்காக சொதிக்காக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஒரு கரவலை தொழிலாளி கிழக்கன் மீனை எடுக்கின்றார். தெரிந்து பத்தியத்துக்கான கிழக்கன் மீனை எடுக்கின்ற கிழக்கன் பத்தியக்காரருக்கு என்று சொல்லுவாங்க. அவருக்கு பத்தியமா அங்க முரல் மீன், அது சொதிக்கான முரல் மீன். அவரே எடுக்கிறார் பத்தியத்துக்கு. அங்கேயும் பத்தியம் இருக்கின்றது. எல்லாருக்கும் பத்தியம். இப்ப சம்மாடி எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். ஒரு கூட்டு முயற்சியாக எங்களை எடுக்க விட இல்லை. இப்ப கணவன் ஒன்றை விட்டு விட்டார்கள். அப்போ அதை நாங்கள் எடுக்கிற சத்தியத்தை சாட்டி நாங்கள் எடுக்கிறோம். கணவாயை விட்டு விட்டார்கள், அதால பத்தியத்தை சாட்டி நாங்கள் எடுக்கின்றோம். அதுக்கு ஒன்றும் செய்யலாது. சிறிய கணவாய்கள் எங்களுக்கும் வீட்டில் பத்தியத்தை வயது போனாக்கெல்லாம் கூடுதலாக வைத்தியம் எடுக்கின்றார்கள். அதால நாங்கள் குடும்ப கார்டு பண்ணி செக் பண்ண வேண்டிய கட்டம். அந்த வயது பத்தியம் உண்மையா தேவையோ இல்லையோ என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக நாங்கள் இதை பால் சுரக்கும். அதால இந்த கிழக்க மீன் தான் நம்பர் 1 மீன். விக்ரம் மீனை தான் இந்த பத்திய சட்டிய முதல் பார்க்கணும். அனைவருக்கும் அம்மன் டாக்டர் கொண்டு நாங்கள் இந்த வைத்திய பரிசோதனை செய்ய போறோம். பத்தியக்காரருக்கு கொண்டு போட்டு என்னத்த ஃபேமிலி அடிச்சாலும் எங்களோட வாழ்க்கை ஐயா, வாழ்க்கை அப்படியே மருகி இதெல்லாம் வேண்டாம். எறிவட்ட மீன்கள் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தா கரைக்காக கொடுக்கப்படுகின்ற நேரம் இதெல்லாம் நீங்கள் கொடவுள்ள சம்மாட்டியார்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பேரே அடமொழியில் இருக்கிற எங்கண்ட கொஞ்சம் அங்கால் என்ன அங்க சிவானந்தன் வாங்க.
தனியாக கும்பலாவோடா 500 தனியாக கும்பலா தனியாக கும்பலா கனவா கும்பலாத மை விளக்கு ஆக கூடிய கொண்டா வெள்ள கூட சும்மா நின்று காய்ச்சி கொண்டு வெள்ள கூடிய கொண்டா என்ன வீணா கேட்டுறதா காசை கொடுத்து எவ்வளவு வெள்ள அரைச்சாச்சு இருக்குது உனக்கு விளங்காது பாலக்குடியை போடுங்க குடினா இந்த பெரிய பாலக்குடியை போடுங்க இல்லையடா நீங்களே நம்மளே பொரியல் எடுப்பேன் நாங்கள் கும்பலாக்களுங்க 600 650 650 650 650 700 700 750 தீப்பு 650 700 700 720 750 செட்டில வேலி 750 750 சீட் பழு 70 சீப்பு 770 770 800 எடுக்க போறீங்க ஆடுக்கு போறீங்க 800 ரூபா கறதோ ഇവിടെ കൂടി കൂടി വേണ്ട വെള്ളം മതിയെ എടുത്തണ്ട എടുത്തണ്ട ഏരിയ കൂടി എടുത്തണ്ട ആയിരത്തി നൂറ് ഇല്ല ഇല്ല കേളുമ്പോ നിങ്ങൾ ഞാൻ വിട്ടിട്ടേനപ്പാ 1100 21000 എടുങ്കോ 21000 ഞാൻ കൂടുതൽ നിങ്ങൾ കേൾക്കണേ കേളുമ്പോ വിട്ടിട്ടേ മതി കേൾക്കാം ശരീരം കടമ്പ് എതൊക്കെ പോടും എതൊക്കെ പോടും ഒരു ഒമ്പത് 10 8:30 சரியா இங்க கொண்டா கூடே கொண்டா மங்க நடக்கும் 450 500 450 தீர்ப்பு 500 500 500 500 550 550 550 4 போம்பா മറ്റേ കാട്ടും രണ്ടര பங்கு 400 ரூபா
சரி 1500 ரூபாய்க்காரர் எடுங்கோ பொட்டிய வச்சுடா பொட்டிய வைக்கடா நெருக்கெல்லாம் பொட்டிய வை தாண்டி கேட்கணும் ₹1500 நான் கேட்பேன் நான் ₹1500 எடுப்பேன் ₹1500 கொடுக்க குழு வச்சுக்கிறேன் மனச்சாட்சியும் கரையாரும் நான் முதலாளியோட எடுத்துட்டு இல்லை அந்த பேக் அந்த பேக் ஓ 5000 எங்கடா கடவை இவ்வளவுதான் கொடுக்க அவ்வளவுதான் கொடுக்க போறீங்க முதலாளி போடு முதலாளி மட்டும் நான் 200 ரூபா கேட்டுக்கிறேன் 200 நம்ம திராளியால தூக்கி போடு திராளியை துண்டு மட்டும் முதலாளி ஆடு எல்லாத்தையும் போடு முதலாளி போடு சரிக்கா 2 போடு ₹3000 மாறி கேட்கலாம் காசு இந்த விளையாடுறதுக்கு நீ காசு கொடுக்க பஞ்சு போடுற என்றால் 3000 இல்லை போடாங்க இப்போ தெரியுங்க நிறுத்தா அங்கே கொடுத்துட்டு பிள்ளைங்க 300 ரவுடி எங்கே விடுவேன்